ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ ஓகேங்களா. என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நானே கொஸ்டின் கேட்டு நானே பதில் பண்ணி இருந்திருப்பேன். இந்த வீடியோ வந்து ஃபிட்னஸை பற்றி கொஞ்சம் பெருசாக போகலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் செலிபிரிட்டி நம்ம ரியா தியாகராஜன் அவர்களை கூப்பிட்டு வந்திருக்கோம். இவங்க தான் நம்மளை கொஸ்டின் கேட்க போகிறாங்க ஓகேங்களா. ஓகே, அப்புறம் ரியா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் ஃபிட்னஸ்லாம் எப்படி இருக்குது? அது அமோகமாக இருக்குது. எப்பயாவது ஜிம்மு போகிறேன், அது வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறேன். போட்டோடனே அவன் கண்ணு படுதோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் ஜிம் பக்கமே போக முடியாத சூழ்நிலை வந்துடுது. யார் கண்ணு பட்ட என்னங்க, நீங்கள் மோட்டிவேட் ஆகுங்க. சரி, ஓகேங்களா. ஓகே சார். சரி, ஓகே ரியா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, வாட் இஸ் ஃபிட்னஸ் அக்கார்டிங் டு யூ? ஃபிட்னஸ் எனக்கு ஒரு ஞானி ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த ஞானி என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களோட 40 வயசில் உங்களால் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண முடியுது. அந்த ஆக்டிவிட்டி உங்களால் 70 இயர்ஸில் பண்ண முடியுதுன்னா தட் இஸ் கால் பீயிங் ஃபிட் அப்படின்னு. ஓஹோ, அந்த ஞானி வேறு யாரும் இல்லை, நான் தான். ஆனால் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்காங்க. நான் சொல்கிறது உங்களால் 20 வயசில் என்ன பண்ண முடியுதோ அது ஒரு 60 வயசில் ஒரு 70 to 80% பண்ண முடிஞ்சுன்னா தட் இஸ் கால் ஃபிட்னஸ். அதுக்காக நம்ம பாடியை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃபிட்னஸ் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா. இப்போ ரீசெண்டாக நம்ம அர்ஜுன் சார் கூட ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உங்கள் உடம்பை பார்த்துக்கிட்டிங்கன்னா பேலன்ஸ் 23 மணி நேரம் உங்கள் உடம்பை அது பார்த்துக்கும், உங்களை பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட தேவையில்லை, வாரத்துக்கு 3 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணாலே போதும். உங்கள் உடம்புக்காக நீங்கள் டைம் ஒதுக்கி நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். அதுவே உங்களை ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். அப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் காட்டுற மாதிரியோ இல்லை மற்றவங்க காட்டுற மாதிரியோ நான் போயிட்டு இன்னைக்கு 24/7 வந்து ஒர்க் அவுட் பண்ணேன், நான் ஒரு 4 hours ஒர்க் அவுட் பண்ணேன், அதெல்லாம் தேவையே கிடையாது. வெறும் ஒரு மணி நேரம் சும்மா அசால்ட்டாக போயிட்டு இப்படி ஒர்க் அவுட் பண்ணால் முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த மாதிரி 4 மணி நேரம் 5 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் யாரும் பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மோஸ்ட்லி எல்லா பீப்புளுமே ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அப்படின்ற மாதிரி பண்ணுற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க, ஃபிட்னஸ் பண்ணுறவங்க. ஓகே, இப்போ எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டான ஒரு ஈவெண்ட் ஒன்று போயிருந்தேன். ஓகேங்களா, அது பேர் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓகே, டெவில் சர்க்கிட் ஒரு இது ஒன்று போயிருந்தேன். ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஈவெண்ட் தான். ஓகேங்களா. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கிலோமீட்டர் ரன், நடுவில் வந்து நிறைய ஆப்ஸ்டிகல்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். பட் ஆனால் அதில் வந்து எல்லாரையுமே முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, பயங்கர டஃப்பாக இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபன் இருக்குது. நான் அங்கே போனதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஃபன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். அந்த ஃபன்னை பற்றி யாருமே வெளியே சொல்ல மாட்டாங்க, புரியுதா? அந்த ஃபன்னை பற்றி வெளியே சொல்லாததுனால நிறைய சாதாரண மக்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க பார்க்கும்போது என்ன தெரிய வருது, இட்ஸ் ஸோ சேலஞ்சிங், இட்ஸ் ஸோ இது அப்படி இப்படி அப்படின்னு தெரியறதுனால அவங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணணும், ரொம்ப இது பண்ணி பண்ணணும். அவ்வளோலாம் கஷ்டமே பட தேவையில்லை. இப்போ சும்மா ஹேங்கன்னு ஒருத்தர் இருக்காரு, ஓகேங்களா. நிறைய பழைய ஜாக்கி சான் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா. நல்லா ஒபிஸாக இருப்பார், ஓகேங்களா. அவரை பார்த்தா ஃபிட்டுன்னு அவரை சொல்லவே முடியாது. பட் ஆனால் அவருடைய படங்கள்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரை மாதிரி ஃபிட்டு யாருமே இருக்க முடியாதுன்ற மாதிரி இருப்பார். அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருப்பார், சூப்பராக ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணுவார். ஓகே, பழைய ஜாக்கி சான் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய வருவார். ஸோ அதான் ஃபிட்னஸ்க்கும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நினச்சி நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஸோ ஃபிட்னஸ் வேறு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேறு. எஸ் எக்ஸாக்ட்லி. டு பி இந்த ஃபிட்னஸ்குள்ளார போகணும்னா அதையே என்ஜாய் பண்ணி பண்ணணும், ஃபன்னாக பண்ணணும். எஸ், அதே தட் இஸ் யுவர் மோட்டோ. எஸ், அதே தான். அது மட்டும் இல்லாமல் இப்போது நான் ரீசெண்டாக ஒரு சில வீடியோலாம் பார்த்தேன், ஒருத்தரோட வீடியோ பார்த்தேன். இப்போ தான் கொஞ்சம் ஃபிட்னஸ்குள்ளே வந்திருக்காரு. அவர் ஒன்று சொல்லியிருப்பாரு, என்ன பார்த்தீங்கன்னா, படம் நேற்று தெரியாதனமா பரோட்டா சாப்பிட்டேன் நைட்டு, அதுக்காக தான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன். எதுக்கு இவ்வளோ? அது நீங்கள் ஃபிட்னஸ் வந்துட்டாலே டயட் கண்டிப்பாக இருந்தாகணும். இதுதான் என்னோட கேள்வியாக இருந்தது. இப்போ ஃபிட்னஸ்னா அதுக்கு முரண்பாடாக என்ன இருக்குன்னா டயட்டு. நான் ஜிம்முக்கு வரணும்னா அப்போ நான் சாப்பிடவே கூடாது, சாப்பிட முடியாமல் போயிடும். அதனால நான் வந்து ஜிம்முக்கு சரி ஜிம்மா சாப்பாடா அப்படின்ற ஒரு ஜோன் வந்துடுது. இப்போ நான் ஜிம்முக்கு வரணும்னா உண்மையாகவே டயட்டை பயங்கரமாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஜிம்முக்கு வர முடியுமா? அப்படின்னா தான் ரிசல்ட் கிடைக்குமா? அது அப்படின்றது கிடையவே கிடையாது. அதான் நான் இப்போ சொன்ன பாருங்கள், ஃபிட்னஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, புரியுதுங்களா. ஸோ நீங்கள் வந்து உனக்கு டெய்லி சாப்பாடு தான் சாப்பிட தோணுதா, சாப்பிடு. பரோட்டா தான் சாப்பிடணும்னு தோணுதா, சாப்பிடு. நீ எவ்வளோ கேவலமான லைஃப் ஸ்டைல் வாழ்றியோ, உனக்கு பீட்சா பர்கர் இப்படி தான் சாப்பிடணும்னு தோணுதா, சாப்பிட்டு கொண்டு டெய்லி சரக்கடிக்கணும்னு தோணுதா, இது பண்ணி அது கூட நீ ஃபிட்னஸையும் நீ கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன்னா உன்னோட லைஃப் ஸ்டைல் ஒரு லெவலில் இருக்கிறத ஏதோ ஒரு ஸ்டெப் கொஞ்சம் முன்னாடி இருக்கும். ஓகேயா. நான் அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா நேற்று கூட பார்த்தீங்கன்னா நல்லா கீ ரோஸ்ட் மசாலா தோசை தான் சாப்பிட்டு வந்தேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஓகே, இந்த மாதிரி தான் எனக்கு அப்பப்போ தோணும் போது நான் சாப்பிட்டுப்பேன்.
ஃபிட்னஸ்ன்னு வந்துட்டாலே நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுறாங்க. அது தேவையே இல்லைன்றது தான் நான் சொல்ல வரேன். பட் ஆனால் நான் பார்த்த ட்ரைனர்லேயே இவர் கொஞ்சம் வித்தியாசமான ட்ரைனர். என்னன்னா மற்றவங்கலாம் வந்து நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணாதான் ரிசல்ட் கிடைக்கும், நீங்கள் இது பண்ணாதான் உங்களுக்கு அது கிடைக்கும், நீங்கள் அது பண்ணாதான் உங்களுக்கு இது கிடைக்கும்னு ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவர் நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்றதுக்காக தான் உயிரோட வாழ்கிறோம், சாப்பிட்டு வாங்க வந்து ஒர்க் அவுட்டும் பண்ணுங்க. ஸோ இட் வில் பி பேலன்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. நான் பேலன்ஸ்டுன்னு அப்படி சொல்ல வரல. இந்த இடத்துல நான் உங்களுக்கு செக் பாயிண்ட் வைக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? எனக்கு வெயிட் லாஸ் நடக்கணும், ஃபேட் லாஸ் நடக்கணும், நல்லா மஸ்குலர் ஆகணும், 6 பேக் வரணும். அப்படி இருக்கீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி தான் ஆகணும். ஓகேயா? உங்கள் டே டு டே லைஃப் நீங்கள் அதை நீங்கள் மேம்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸசைஸ், ஏதோ ஒரு எக்ஸசைஸ். ஓகே, ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல பிளட் ஃப்ளோன்றது நல்லா ஸ்மூத்தாக போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஃப்ளோவாக போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல இருக்க ஸ்வெட்டல், அழுக்கு, நச்சுத்தன்மை இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் வேர்வை மூலமாக வெளில வரும், மூச்சு வாங்கும், உங்கள் ஹார்ட் கொஞ்சம் கண்டிஷன் ஆகும், இந்த மாதிரிலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இப்போ ஒரு அன்ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் இருக்கீங்க, அதில் எக்ஸசைஸ்னு ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் அதுதான். ஏதோ ஒரு எக்ஸசைஸை பண்ணிட்டு அன்ஹெல்த்தி லைஃப்ல இருந்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண பார்த்தீங்கன்னா அது அடாப்ட் ஆகிடும். ஓகே, பண்ணதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து சரி நம்ம ஏதாவது கொஞ்சம் ரிசல்ட் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிரெயினே ஆட்டோமேட்டிக்காக உங்களை தோண்டும். ஓகேப்பா, நம்ம ஒரு நாளைக்கு இத்தனை வேலை சாப்பிட்றோம், ஏதாவது ஒரு வேலை மட்டும் நம்ம சாப்பிடாம இருந்து பார்ப்போமே, அப்படி இல்லை கட்டி கம்மியாக சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே மாற்றிப்பீங்க. டெய்லி சரக்கு அடிக்கிறா, ஓகேங்களா, திடீர்னு சரி நம்ம டெய்லி சரக்கு அடிக்க வேணாம், நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் இனிமேல் சரக்கு அடிச்சிக்கலாம் அப்படின்னு உங்களை நீங்களே ஆட்டோமேட்டிக்காக மாற்றிப்பீங்க. ஓகே, அது வந்து உங்களுக்கு பிடிச்சி மாறணும். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு தவளை கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தவளை கதைன்றது இப்போ பார்த்தீங்கன்னா தவளையை குக் பண்ணுற ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் சூடு தண்ணி வச்சுட்டு தவளை தூக்கி உள்ளே போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டப்புன்னு எகிரி வச்சு ஓடிடும். ஓகே, பட் ஆனால் அதை ஏதோ ஒரு டிஷ்ஷுக்கு வந்து தவளை வந்து உயிரோடு தான் குக் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயப்படாதீங்க, உங்களுக்கு குக் பண்ணி தர மாட்டேன். ஓகே, தவளையை வந்து நார்மலான தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை பற்ற வைப்பாங்க. பற்ற வைக்கும்போது தண்ணி வந்து சூடாக அப்படியே ஸ்லோவாக வெதுன்னு ஆகும். தவளை பாட்டு பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கும், நல்லா வெதுன்னு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கும். அதுக்கடுத்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தப்பிச்சு போலான்னு நினைக்கும் போது அதால் முடியாது, அதோட எனர்ஜி ஃபுல்லாக இந்த இடத்துல லாஸ் ஆகிடும். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் இப்போ நம்ம டயட்டுன்னு ஒன்று போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்த ஒன்று ஸ்ட்ரிக்ட் டயட்ல தான் இறங்குவேன். காலையில் நான் 2 சப்பாத்தி தான் சாப்பிடுவேன், அடுத்து ஓட்ஸ் தான் சாப்பிடுவேன், வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன், சிக்கனை பாயில் பண்ண, அதெல்லாம் தேவையே இல்லை. ஸ்லோவாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் ஸ்டைலை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ண ஆரம்பிங்க. அந்த தவளை படி பார்த்தா சிக்கனை வேக வச்சு வெறும் சால்ட்டும் பெப்பரும் போட்டு சாப்பிட்றது இல்லை டயட்டு, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி. என்னோட ட்ரைன் நீங்கள் பார்த்துருக்கீங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ டயட்டுன்றது டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், உங்களுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, பட் ஆனால் இருக்கிறதுக்கு ஒரு வேலிடான ரீசன் இருக்கும். இப்போ பாடி பில்டிங் காம்படிஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க சால்ட்டெல்லாம் கட் பண்ணி தான் ஆவாங்க. ஓகேங்களா, அதாவது ஃபுல் டைம் இல்லை, சம்டைம்ஸ் சால்ட்டை கட் பண்ணி தான் ஆவாங்க, மசாலா அவங்க ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி தான் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு தேவை. நார்மல் பீப்புள் நமக்கு எதுக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான டயட்லாம்? ஓகே, ஹெல்த்தியாக ஜாலியாக இருந்துட்டு போங்க. அவ்வளோதான், சூப்பர், வெரி குட். ஸோ இப்போ நீங்கள் இப்போ அஸ் அ ட்ரைனராக முன்னாடி ஏன்ஷியன்ட் பீப்புளோட லைஃப் ஸ்டைலும் நம்மளோட லைஃப் ஸ்டைலும் கம்பேர் பண்ணி பீப்புள் யூஸ் டு டாக், அப்போ அவ்வளோ வேலை செஞ்சாங்க, அதனால இவ்வளோ வருஷங்கள் அவங்க இருந்தாங்க, அப்போ அப்படி சாப்பிட்டாங்க, அப்படின்னா தான் இவ்வளோ வருஷங்கள் இருந்தாங்க. இப்போ நம்ம ரொம்ப செடென்ட்ரி ஆகிட்டோம், நமக்கு வந்து நம்ம ஒர்க்கே பண்ண மாட்டோம், அதனால தான் இப்படி இருக்கும். இந்த கம்பேரிசனை நீங்கள் ஆக்சுவலாக எப்படி பார்க்குறீங்க? எஸ், அது ஆல்மோஸ்ட் கரெக்டு தான். ஓகேங்களா, எஸ் ஆல்மோஸ்ட் கரெக்டு தான். ஓகேங்களா, ஏன்னா அப்போ இப்போ எல்லாமே அடல்ட்ரேட்டட் ஆகிடுச்சு, எல்லாமே கலப்படம் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இன்க்ளூடிங் நம்மளோட லைஃப் ஸ்டைல். ஓகே, நம்மளோட லைஃப் ஸ்டைலை எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்து நம்மளே எதுக்காக எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு கேட்டது, அதுக்கு இதுலேயே ஒரு ஆன்சர் இருக்குது. இப்போ நம்ம உடம்பே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராக்ரஷன் இதில் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம உடம்பு என்ன, நம்ம எதுக்காக நம்ம உடம்பை யூஸ் பண்ணுறோம், எதுக்காக மசில்லாம் இருக்கணும், நம்மளை கடவுள் படைச்சாரோ இது என்னது ஏதோ இயற்கை படைச்சிச்சோ ஏதோ ஒன்று நம்மளை படைக்கும் போது அது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. ஓகேயா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம உடம்புன்றது நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம வச்சுருந்தோம். ஓகேயா, அது நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக. அப்போ நம்மளை பாதுகாக்கும் போது நமக்கு சாப்பாடு இப்போ கிடைக்கிற மாதிரிலாம் அப்போ கிடையவே கிடையாது. ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்றனாலே ஓடி எதையாவது ஹண்ட் பண்ணணும், மரம் ஏறணும், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஓகே, அந்த மாதிரி இது பண்ணுறோம். அதுக்கடுத்து அந்த லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் கொஞ்சமாக செடென்ட்ரி ஆக ஆரம்பிச்சு. அதுக்கடுத்து தனக்கு ஃபேமிலி வந்துச்சு, தனக்கு நாடு வந்துச்சு. அதுக்கடுத்து அந்த ஃபிட்னஸே அப்படியே எவால்வ் ஆகிக்கிட்டே அது அந்த ஃபிட்னஸ்ன்றது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வந்துச்சு. ஓகே, குறைய வரும்போது தான் எல்லாரோட லைஃப் ஸ்டைலுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வருது. அப்போ நம்மளோட பர்பஸே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்றது தான். ஓகே, ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் உங்கள் உடம்பை கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
உங்களால் நீங்கள் ஒன்றா ஒரு 40 வயசுல சாக போகிறவங்க 45 வயசுல சாக போகிறீங்க, அவ்வளோதான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த காலத்துலையும் நான் வந்து 100 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்றது தான் தேவையில்லை. இந்த வயசுல என்ன ஒரு 40-50 வயசு வரைக்கும் வாழ்ந்தா கூட கடைசி வரைக்கும் யாரையும் நான் கஷ்டப்படுத்தாம வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் போதும். அதுக்காகயாவது உங்க உடம்ப நீங்க பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்ல வரேன். நம்மளே நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது இல்லை. எஸ், அஃப்கோர்ஸ். ஓகே, நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கிறது நம்மளோட உடம்பு மட்டும்தான். ஓகே, ஏன் நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்கிறோமா? இல்லை, நம்ம பெற்றதை நம்மளை பார்த்துக்கொண்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஓகே, அதேதான் எங்க அப்பா வந்து he used to tell one thing. எனக்கு என்ன ஆனாலும் நான் கடைசி கட்டத்தில் கூட நான் யாரோட உதவியும் எடுக்காம வாழ்ந்துடணும் அப்படின்றது தான் எங்கள் அப்பாவோட கோல். எங்கள் அம்மாவோட கோலும் அதே தான். எனக்கு 70 வயசு ஆனால் கூட நான் எழுந்து போய் நான் குக் பண்ணி சாப்பிட்டு என்னால் என்னோட எசென்ஷியல் டெய்லி நீட்ஸ் நான் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஃபிட்னஸ்னாலே ஹேவிங் 6 packs ஷோயிங் ஆன் கேமரா இந்த மாதிரி இருக்க ஒரு ஜோனில் இது வந்து மறந்துடுறோமோன்னு தோணுது. எதுக்காக ஒரு விஷயம் நம்ம பண்றோன்றத மறந்துடுறோமோன்னு தோணுது. உனக்கு ஒரு டைம் வரும், உனக்கு ஒரு 70-80 வயசு ஆகுவ, அந்த டைம்ல நீ எழுந்து நடந்து உன் வேலையை நீ பார்த்துக்கணும்னா அதுக்கு நீ இப்பையில இருந்தே அந்த பேபி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு தானே இதுவே தவிர பீயிங் ஃபிட், ஷோயிங் த கர்வ்ஸ் இப்போ இதுக்காக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அது பண்றாங்க. ஓகேயா, அந்த 70 வயசுல நான் வந்து என்னை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, வீட்டில் நிறைய காசு சேர்த்து வைக்கிறாங்க. ஓகே, இன்சூரன்ஸ் எல்லாத்துக்கும் போட்டு வைக்கிறாங்க. நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம உடம்பு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுக்கிறாங்க. இவ்வளோ பண்றவங்க உங்களை நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஏன் எஃபோர்ட் போட மாட்டீங்க? தட் இஸ் மை क्वेश्चन. யூ ஹேவ் டு திங்க் அபவுட் இட். இன்னொரு இன்சிடென்ட் கூட எனக்கு ரீசெண்டாக நடந்தது. நான் வந்து ரீசெண்டாக என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க, அவங்களுக்கு வந்து காலில் ஒரு பிரச்சனை, ஆர்த்ரைட்டிஸ், ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன். அங்கே போயிட்டு அங்கே இருக்கவங்கள பார்த்தா எல்லாருமே வந்து ஒரு 50+, 60+ அந்த ஒரு ஜோனில் இருக்கவங்க தான். எல்லாருக்குமே ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. அண்ட் அப்போ தான் சொல்கிறாங்க, தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியன்ஸ்க்கோ இது ரொம்ப ப்ரான் டு பி கெட் டிசீஸ்ட். இது நீங்கள் ஃபஸ்ட்டு கால் வலி வரும்போது வீட்டில் இருக்கவங்களாம் கால் வலிக்குது, வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கால் வலி வரும். அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம், அதனால நமக்கு இந்த கால் வலி வருதுன்னு சொல்லிட்டு சும்மா விட்டுருவாங்க. ஒரு 3 monthsக்கு அப்புறம் அது ரொம்ப சிவியர் ஆகும், கால் வந்து பல்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ தான் அவங்க ஹாஸ்பிட்டல் வருவாங்க. அப்போ அந்த கண்டிஷனில் ஹாஸ்பிட்டல் வரும்போது இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு க்யூரபிளான டிசீஸ் கிடையாது. அது இட் ஒன்லி கேன் மெயின்டைன். அப்போ தான் வந்து நான் முடிவு பண்ணேன், சாப்பிடணும், ஒழுங்கா ஜிம்முக்கு போகணும். 50 வயசில் நான்லாம் அவுட்டு. ஒரு நான் வெஜிடேரியனுக்கும் வெஜிடேரியனுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸே நான் இதுதான் பார்க்குறேன். ஒரு நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா ஆக்சுவலாக உங்களால் நல்லா சர்வே பண்ண முடியும். இதை வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட என்கிட்ட இருக்குது. 70 years எங்கள் பாட்டிக்கு வந்து அவ்வளோ வலி எப்படி தாங்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. கீழே விழுந்துட்டாங்க, கை உடஞ்சிருச்சு, கையில் வந்து கட்டு போட்டு தான் பண்ணியிருக்காங்க. அந்த வலி லைட்டாக அவங்களால முடியல. ஆக்சுவலாக 70+ இல்லை, அவங்களால சுத்தமாக முடியல. அங்கங்கே விழுவாங்க. ஆனால் வந்து அவ்வளோ ஸ்டேபிளாக அவங்க தாங்குறாங்க. எப்படின்னு பார்த்தா அவங்க என்கிட்ட யூஸ்வலி ஒன்று சொல்லுவாங்க, நான் வந்து என்னோட வயசில் இருக்கும்போது நான் நல்லா வேலை செஞ்சேன், நல்லா சாப்பிட்டேன், அதனால தான் நான் இப்படி இருக்கேன், நீயும் சாப்பிடு. நான் வீட்டுக்கு போனால் எனக்கும் எங்கள் பாட்டிக்கும் ஒரு வாரம் நடக்கும். ஏன்னா நீ கறி சாப்பிட்டாதான் உன்னோட லேட்டர் ஆன் பீரியட்ல நீ நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி. இது ஆக்சுவலாக இது வந்து மித்தா இல்லை ஆக்சுவலாக உண்மையா? நான் இப்போ இந்த ஏஜில் சாப்பிட்ற ஒரு விஷயம் என்னோட 70sலேயும் என்னோட 60sலேயும் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்களே, அது மித்தா உண்மை? எஸ், அஃப்கோர்ஸ், ரொம்ப ஹெல்ப் பண்ணும். என்ன இப்போது நீங்கள் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம லேட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு ஏஜில் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேயா, இப்போ நீங்கள் சின்ன வயசுல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 5 வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ஆஸ் அ ட்ரெயினராக நாங்கள் சொல்லித்தரக்கூடாது. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பசங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்காது. அதனால் நாங்கள் சொல்லி கொடுத்து ஏதோ நான் அவங்களுக்கு ஆகிடும் அப்படின்றதுக்காக நாங்கள் சொல்லித்தர ஆஸ் அ ட்ரெயினராக நாங்கள் எந்த ஏஜ்லேருந்து சொல்லித்தரோன்னா 5 வயசுக்கு மேலே இருந்து நாங்கள் சொல்லித்தரோம். என் கொஸ்டின் என்னன்னா, இப்போ இந்த டைம் பீரியடில் நான் சாப்பிட்றேன், இப்போ இந்த டைம் பீரியட்னா நான் நல்லா சிக்கன், மட்டன், அதுன்னு சாப்பிட்றேன்னா ஃபார்ஸே பின்னாடி நான் ப்ரெக்னென்ட் ஆகுறேன் இல்லை ப்ரெக்னென்சி முடியுது, அந்த டைம் பீரியடில் இப்போ சாப்பிட்ட நியூட்ரிஷன்ஸ் இருக்குல்ல, அந்த டைம் பீரியடில் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்களே, அது ஆக்சுவலாக உண்மையான்னு கேட்குறேன். ஓகே, அது ஆல்மோஸ்ட் கைண்ட் ஆஃப் உண்மைதான்.
ஓகேங்களா. ஸோ அதான் சொல்கிறேன் பாருங்க. ஐயோ, நான் எவ்வளோ நாள் உயிரோட இருக்க போறேன்னு தெரியலையே. ஓகே. ஸோ உங்களோட ஒவ்வொரு ஏஜில் ஒவ்வொரு ஹார்மோன்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓகேங்களா. நீங்கள் நம்ம உடம்பு வந்து நல்ல பீக்கில் இருக்க டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 18லேருந்து ஒரு 25 வயசு வரைக்கும் தான். ஓகே, 26 28 வயசு வரைக்கும் தான் அந்த உங்கள் உடம்பு வந்து செம்ம பீக்கில் இருக்கும். இந்த ஹார்மோன்ஸ் இது எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஓகே, அதனால் அந்த வயசில் இருக்கவங்க நான் ட்ரெயினே பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. ஓகே, அவங்ககிட்ட வந்து நான் பொறுமையாக ஒரு விஷயம் சொன்னேன், ஏன் அதெல்லாம் தேவையில்லை, நான் பண்ணேன்னா நான் 2 மாதத்தில் நான் வெயிட்டை குறைச்சிருவேன், 2 மாதத்தில் வெயிட்டை ஏற்றிடுவேன் அப்படின்வாங்க. ஏன்னா அந்த உடம்புல வேலை செய்கிற அந்த ஹார்மோன்ஸ் அப்படி. ஓகே, அந்த ஹார்மோன்ஸ் வந்து நல்ல பீக்கில் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக நல்லா சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சஸ்டெயின் ஆகும். ஓகே, நீங்கள் அந்த 20 வயசுலேயே நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலே ரொம்ப மோசமாக்கிட்டு சாப்பிடாம வாரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் சமைச்சிட்டு அந்த ஒரு சமையலே நம்ம வாரத்துக்கு 4 நாள் மட்டும் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரிலாம் ஒரு சிலர் இருப்பாங்க. ஓகே, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி கிடைக்கிற அந்த வர அந்த ஹார்மோன்ஸும் இன்னும் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் பாதிப்புகள் ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக வரும். கொஞ்சம் வேர்க்குது, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு வந்து அதனால தான் இந்த ஃபிட்னஸ் பத்தி பேசவே மாட்டேன் மோஸ்ட் ஆஃப் த டைம், பிகாஸ் ஐ நோ ஐ எம் நாட் ஃபிட் இனஃப் டு டாக் அபவுட் இட் ஆல்சோ. இப்போ வந்து ஓகே, ஃபிட்னஸ் பண்ணணும், எந்த வயசுலேருந்து ஃபிட்னஸ் பண்ணலாம்? ஓகே, என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எந்த வயசுல இருந்தாலும் பண்ணலாம். என்ன சாப்பிட்லாம், என்ன வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த மாதிரி. ஓகே ஓகே, அதான் சொல்கிறேன் பாருங்க. நீங்கள் வந்து பேசிக்காக அஸ் எ ட்ரெயினராக உங்ககிட்ட கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவீங்க? பிறந்தவொடனே இப்படி கை கால் ஆட்டுறதே நாங்கள் ஃபிட்னஸ் ஆதாங்க பார்ப்போம். எஸ், அஃப்கோர்ஸுங்க. ஓகே, உண்மையிலேயே அதாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் பிறந்த குழந்தை எப்படி படுத்துரு, கை காலையே தூக்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும் குழந்தை. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கை காலை தூக்கி இது பண்ண ஆரம்பிக்கும். காலை தூக்கி பண்ணும்போது தான் அந்த குழந்தைக்கு கோரே ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். கோர் ஸ்ட்ரென்தன் ஆனால் தான் குழந்தையால் திரும்பியே படுக்க முடியும். திரும்பி படுத்துட்டு ஒரு மாதிரி தவக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் பேக்கில் இருக்க அந்த கோர் மசில்லாம் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். கியூவில் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம், அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். அது ஸ்ட்ரென்தன் ஆனதுக்கு அப்புறம் தான் எழுந்து உட்காரவே ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் தவக்க ஆரம்பிக்கும். லைஃப் ஸ்டைலே ஃபிட்னஸ்ல இருந்து நீங்க பிறக்கும் போதே ஃபிட்னஸ் கூடயே வந்துருச்சு பாருங்க. ஆனா உங்க கண்ணுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. ஆமாங்க, இது எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு தானே பண்ணோம். ஃபர்ஸ்ட் காலை தூக்குறது, தவக்கிறது, நிக்கிறது, நடக்கிறது, ஓடுறது வரைக்கும் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் ஈஸி ஆகணும்னு சொல்லிட்டு சைக்கிள் ஆகிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன பண்றது? சரியா, என்ன வயசுல இருந்து? அதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதான் 5 வயசுல இருந்தே பண்ணலாம் அப்படின்னு. அதாவது 5 வயசுலேருந்து அஸ் அ ட்ரெயினராக நாங்கள் ட்ரெயின் பண்ணலாம். அது 5 வயசுலேருந்தே பண்ணலாம். அதாவது 5 வயசுலேருந்து அஸ் அ ட்ரெயினராக நாங்கள் ட்ரெயின் பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஓகேங்களா. அந்த 5 வயசு கீழே இருக்க பசங்களால நாங்கள் எதாவது சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. இது வந்து தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால ஆஸ் எ ட்ரெயினராக நாங்கள் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடியே பண்ணலாமா கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அவங்க ஆனால் என்ன, அது வந்து அவங்க பேரண்ட்ஸ் ஏதாவது பண்ண சொல்லி கொடுப்பாங்க. சும்மா ஏதாவது பொம்மையை கொடுத்து விளையாடுறது, எதையாவது பிடிச்சி தொங்குறது, இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஏன்னா பேரண்ட்ஸ்க்கு தெரியும் அந்த குழந்தைய பற்றி, குழந்தை என்ன நினைக்குது, என்ன பண்ணுது அப்படின்றது. ஆஸ் எ ட்ரெயினராக எங்களுக்கு தெரியாது. அதனால் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஏஜ் 5 வயசுல இருந்து. ஓகேங்களா. ஒவ்வொரு ஏஜில் பண்ணும்போது ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா. 5 வயசுல இருந்தே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு பாடியில் ஃப்ளெக்சிபிலிட்டி, அவங்க பாடியில் ஃப்ளெக்சிபிலிட்டி, என்டியூரன்ஸ், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரென்த், இது எல்லாமே சின்ன வயசுலேருந்து ஸ்லோவாக பில்ட் ஆகிக்கிட்டே வரும். பட் ஆனால் அந்த இடத்துல ட்ரைனிங்ன்றது மாறுபடும். இப்போ யூஸ்வலாக நம்ம உங்களுக்கு ட்ரைனிங்னா என்ன உங்களுக்கு தோணும், ஜிம்மில் போயிட்டு வெயிட்டை தூக்குறது அந்த மாதிரி இருக்காது. அவங்களுக்கு ட்ரைனிங்ன்றது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும் சின்ன பசங்களுக்குன்றதுனால. இப்போது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, நான் பிடிச்சி எதையா பிடிச்சி தொங்குனா வளர முடியுமா, ஸ்கிப்பிங் பண்ணால் வளர முடியுமா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அது வந்து சின்ன பசங்க வளர்ந்துருப்பாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் கூட பிடிச்சி தொங்குனீங்கன்னா ஹைட்டான மாதிரி தெரியும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக நம்ம எப்பயுமே நின்றுட்டு இருக்கோம். ஓகேங்களா. என்ன ஆகுது, கம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிக்குது. பிடிச்சி தொங்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்பைன்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். எக்ஸ்டெண்ட் ஆனதுனால உங்களுக்கு எப்போ வளர்ந்துட்ட மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன 1 சென்டிமீட்டர் 1/2 சென்டிமீட்டர் டிஃப்ரெண்ட் தெரியும். அப்போதைக்கு தெரியுமா தவிர அடுத்த ஒரு 20 நிமிஷம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப பழைய ஹைட்டுக்கு போயிடுவீங்க. ஓகே, அதனால் ஹைட் தொங்குறதுனால ஹைட் வளராது. ஸ்கிப்பிங் பண்ணி வளர்ந்துருக்கேன், நான் பேஸ்கெட் பால் சேர்ந்து வளர்ந்துருக்கேன் அப்படின்னு பசங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது என்ன ரீசன்னா, நீங்கள் யூஸ்வலாக செரண்டரியாக ஒரு பையன் இருக்கான். ஓகே, இப்போ அந்த பையனை வந்து ஏதோ ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி, ஏதோ ஒரு கேம்லையோ ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் பாடியில் நடக்கிற அந்த ஹார்மோன் சேஞ்சஸ், அந்த க்ரோத் ஹார்மோன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கிறதோட கொஞ்சம் அதிகமாக வர செய்யும். அதிகமாக வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பையன் வளர செய்யும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கான், இப்போ சின்ன பசங்களை தூக்கி ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் டீமில் சேர்த்து விட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட லைஃப் ஸ்டைலே டிசிப்ளின் ஆகும்.
ஓகேயா. அவன் சேர்க்கையே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பசங்களாக இருக்கும். நல்ல பசங்கன்றதை விட அதாவது ஃபிட்னஸ்க்காக ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. சீக்கிரம் தூங்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா காலங்காத்தால தான் மோஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கும். சீக்கிரம் நைட்டு தூங்கினா தான் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்க முடியும். பாடியில் அந்த சர்க்காடி ரிதம்ன்றது நல்லா நடக்க ஆரம்பிக்கும். சர்க்காடி ரிதம் அந்த சர்க்காடி ரிதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா காலங்காத்தால தான் அவங்களுக்கு பாடியில் நடக்க வேண்டிய ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்தே பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து ஒரு 18 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா தான் அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் பீக்கில் இருக்கும்னு நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? அந்த மாதிரி எல்லாமே பீக்கில் இருக்கும். பீக்கில் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸசைஸ்லாம் பண்ணும்போது யூஸ்வலாக இருக்கிறதோட இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்களா? என்ன தான் நீங்கள் மசிலை கெயின் பண்ணாலும் அந்த மசில் எல்லாமே ஒரு ஏஜ் பீரியடுக்கு அப்புறம் குறைய தான் செய்யும். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 45 வயசுக்கு மேலே குறையுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது உங்ககிட்ட 45 வயசுக்கு மேலே உங்கள் உடம்புல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ மசில் குறையுதுன்னு வச்சுக்கோங்க. 20 கிலோ இல்லை, இன்னும் ஒரு 5 கிலோ மசில் குறையுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 5 கிலோ மசில் குறையுதுன்னா அதுக்கு முன்னாடி உங்கள் உடம்புல மசில் இருக்கணும்ல. மசில் இருந்தால் தானே குறையிறதுக்கு. ஓகேங்களா? அந்த மசில் இன்னைக்கு வளர்க்குறதுக்காக தான் நம்ம ஒரு 20 வயசுலேருந்தே பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா அதான் அது ஒரு 18 வயசுலேருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் தான் உடம்புல மசில்லாம் நல்லா வளரும். அதிகபட்சம் ஒரு 35 வயசு வரைக்கும் நல்லா வளரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். ஒரு டைம் பீரியட் ஒரு 50-60 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மசில் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். மசில் இருந்துச்சுன்னா குறையிறது ஓகே. மசிலே இல்லாமல் அப்போ குறையணும் அப்படின்ற பட்சத்தில் தான் இருக்காது. போயிட்டு போன் அடிக்க செய்யும். அப்போ தான் அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இதெல்லாமே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபிட்னஸ்ன்றது எந்த ஏஜில் இருந்தாலும் உடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. உடனே கைஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே போனை போட்டு ஜிம்முக்கு ஓடுங்க. எல்லாரும் ஓடுங்க ஜிம்முக்கு. ஓகேயா சார்? ஓகே. போயிட்டு சும்மா ஏதோ ஒரு ஜிம்முக்கு தான் போகணும்ட்டு இல்லைங்க. சும்மா வீட்லயே கூட ஏதோ எக்ஸர்சைஸ் ஓடுங்க, தாவுங்க, குதிங்க, எதையாவது ஓடுங்க, தாவுங்க, காலை உடைங்க, கால் மேல இருந்து கீழே குதிங்க, எதனா ஒன்று பண்ணுங்க. அப்படியே உட்காந்துங்க. அந்த இதுக்கப்புறமேட்டு இவங்களை மோட்டிவேட் பண்ணணும்னா நம்ம அந்த இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள மாதிரி தான். அக்காவா? அவங்கள மாதிரி தான். சிங்கப்பூர் அக்கா மாதிரி என்னடி குந்தாடி இப்படி உட்காந்துருக்கியே அப்படின்ற மாதிரி ஆயிடும் போல. நம்ம அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணாதான் இருக்கும். ஆக்சுவலா அவங்க நிறைய நாள் மோட்டிவேட் பண்ணிருக்காங்கடா. எனக்கும் எனக்காவது தூங்கி எழுந்துச்சுப்பா அப்படின்னு இருப்பேன். பார்த்தா குந்தாடி அப்படி திட்டுவாங்க. ஐயோ எழுந்துச்சு போடா அப்படின்ட்டு நம்மளே திட்டுற மாதிரி இருக்கும். ஜிம்முக்கு ஓடிடி அப்படின்னுவாங்க. சரி போறேங்கா. அப்படியும் போவேனான்னு கேட்டீங்களா, அந்த மோட்டிவேஷன்லாம் போயிட்டு பல் தேய்க்கிற வரைக்கும் தான். எக்ஸாக்ட்லி. அந்த மோட்டிவேஷன் அடுத்த ரீச் போற வரையும் தானே தவிர அடுத்த ரீச் போன உடனே அந்த மோட்டிவேஷன் நான் மறந்துடுவேன். இங்க ஒண்ணு சொல்லும், ஆனா பண்றது வேறையா இருக்கும். ஸோ இங்க இருக்கிறது இங்க எடுத்துட்டு வர்றதுக்கே அதான் இவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபிலிப்ல சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்து அந்த தப்பான டிசிஷன்லாம் உடனுக்குடன் முடிவு எடுத்துருவோம். கரெக்டான பொசிஷன் மட்டும்தான் நம்ம யோசிச்சு சரி அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருப்போம். அதே மாதிரிதான் ஆயிப்போச்சு வாழ்க்கை என்னமோ. ஸோ இப்போ இன்னைக்கு இன்னொன்று என்னன்னா, மசில் க்ரோத்னு ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. மசில் க்ரோத் செட்டிங் ஏஜ் வரையும் தான் ஒருத்தவங்களுக்கு நடக்கும். மேலுக்கு ஒரு ஏஜ், ஃபீமேலுக்கு ஒரு ஏஜ், இல்ல ஹவு இட் ஒர்க்ஸ் ஐ டோன்ட் நோ. இப்போ இந்த மசில் க்ரோத்துக்கும் ஃபுட் இன்டேக்குக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எஸ் இருக்கு. இப்போ நான் நல்லா கறி, முட்டை, மீன் தின்றேன்னா எனக்கு மசில் க்ரோத் நல்லா நடக்குமா? இல்லை நான் வெஜ்ஜில் பாவப்பட்டு இந்த வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் அந்த மாதிரி அதுலேயே ஹெல்த்தியாக சாப்பிட்றேன்னா இதுல டிஃபரன்ஷியேட் இருக்கான்னு. மசில் க்ரோத் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நியூட்ரிஷன் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இப்போ ப்ரோட்டீன் சாப்பிட்டா மசில் வளரும் அப்படின்றாங்க. கரெக்டுங்களா? இப்போ ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 2000 கேலரிஸ் தேவைப்படுது. 2000 கேலரிஸும் நான் ப்ரோட்டீன் மட்டும் சாப்பிட்டா எனக்கு வளருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வளருமா? வளராது. ஏன்னா உடம்பால பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீனை மட்டும்தான் இன்டேக் பண்ணிக்க முடியும். பாருங்க உங்களுக்கே தெரியுது. அப்படின்னு இல்லை, இன்கேஸ் என் உடம்பு எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணா கூட அது ரெஸ்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஒரு சிலதை மட்டும்தான் ப்ரோட்டீனா கன்வெர்ட் பண்ணும். ஓகே ஓகேயா? ஏய் கை தட்டி பரவாயில்ல, நல்லா தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் எனக்கு கை தட்டி ஆகணும் ப்ளீஸ். சரி ஓகேயா? இப்போ நான் என்னதான் இது பண்ணாலும் ஏன்னா என் மசில் வளராது. மசில் வந்து அது வந்து ஒரே கான்செப்ட்ல தான் வேலை செய்யும். யூஸ் ஆர் லூஸ். ஒன்று வேலை செய்யணும், மசில் இருந்தால் அது வேலை செய்யணும். அப்படி இல்லை காட்டி அது காலி பண்ண தான் பார்க்கும். உங்கள் உடம்புல எவ்வளோக்கு எவ்வளோ மசில் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் பிரெயினுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகம். ஓகேயா? இப்போ நீங்கள் வந்து நல்ல பெரிய மசில் இருக்கு. ஓகே, இப்போ ஃபேட்டில் பிளட் சர்க்குலேஷன் போகுமா? கிடையாது. ஃபேட்டில் பிளட் சர்க்குலேஷன் கிடையாது. மசிலில் தான் பிளட் சர்க்குலேஷன் போகும். ஓகேயா? இது எனக்கு தெரியாது ஆக்சுவலா. ஓகேயா? ஓகேயா? மசில்ல தான் பிளட் சர்க்குலேஷன் போகும். பிளட் எப்படி போக ஆரம்பிக்குது? பிளட்டோட வேலை என்ன? உங்க ஹார்ட்ல வந்து 2 பார்ட் இருக்கு. ஹார்ட் எப்படி துடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டப் டப்
டப் டப் அப்படின்னு துடிக்குது. ஒருத்தன் என்ன பண்ணுவான், இவன் போயிட்டு ஆக்சிஜனை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இந்த சைடு ஆக்சிஜனை காலி பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லாம வருவான். திரும்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் இவன் என்ன பண்ணுவான், இவன் வந்து திரும்ப லங்ஸ் கனெக்ட் பண்ணுவான், போயிட்டு திரும்ப ஆக்சிஜனை கலெக்ட் பண்ணுவான். அந்த ஸ்விக்கி டெலிவரி மாதிரி தான். நீங்க 4 பேர் ஆர்டர் பண்றீங்க, போறான் ஒருத்தனுக்கு அந்த 4 பேருக்கு டெலிவரி பண்ணிட்டு திரும்ப வரான். திரும்ப இதுல ஆர்டர் பண்றீங்க, திரும்ப போய் கலெக்ட் பண்றான், திரும்ப ஆர்டர் பண்ணிட்டு வரான். இதே அந்த 4 பேர் வந்து ஒரு 8 பேர் 10 பேர் ஆனாங்கன்னா அவனுக்கு வேலையும் அதிகம், ஸ்ட்ரெஸ் அதே மாதிரி தான். இப்போ நம்ம வேலை செய்யறதுக்கு நம்ம உடம்புல எல்லா இடமும் வேலை செய்யறதுக்கு யார் அதிகமாக வேலை செய்யறா? பிரெயின், மூளை தான் இவனுக்கு வேலை கொடுக்கணும். ஓகே, தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு மசில் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மசிலை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். யூஸ் பண்ணால் மட்டும்தான் மசில் வளரும். ஓகே, இப்போ நான் டெய்லி 5 கிலோ நான் தூக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த 5 கிலோக்கான மசில் தான் எனக்கு இருக்கும். ஓகே, நான் வந்து அதை வந்து நான் வெயிட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணி நான் 10 கிலோ தூக்கும்போது தான் அப்போ வந்து பிரெயின் நினைக்கும், ஓகேப்பா இவன் வந்து ஏதோ வேலை எக்ஸ்ட்ராவாக செய்கிறான். ஓகே, வேலை அதிகமாக செய்கிறனால மசில் இன்னும் கொஞ்சம் அவனுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு மசில் வளர ஆரம்பிக்கும். ஓகே, மூட்டை தூக்குறவங்கலாம் பார்த்துருக்கீங்களா? விவசாயி மூட்டை தூக்குறவங்கலாம் அவங்கன்னா ப்ரோட்டீன் இந்த மாதிரிலாம் பார்த்தா வேலை சாப்பிட்றாங்க. இல்ல எங்க அப்பாவுக்கே சின்ன வயசுல இப்படி இருக்கும் மசில். நாங்க அப்படி பிடிச்சிட்டு தொங்குவேன். ஆனா அவர் வந்து இப்ப சொல்ற மாதிரி அப்படியே ப்ரோட்டீன்ஸ் இது அப்படி சாப்பாடு, சாம்பார், ரசம் அப்படி சாப்பிடுவாரு எங்க அப்பா. எக்ஸாக்ட்லி அதே தான். ஓகே, விவசாயிங்க இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது விவசாயிங்க என்ன அப்படி அவ்வளோ மசிலராக இருக்காங்க, மூட்டை தூக்குறவங்க என்ன இவ்வளோ மசிலராக இருக்கும். ரீசன் இதுதான். ஏன்னா அவங்க வெயிட் இதெல்லாம் தூக்கி போடுறது இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிரெயின் வந்து சொல்லுது, இவன் வந்து வெயிட் ஏதோ தூக்குறான்ப்பா, இவன் வந்து ஏதோ ஒரு வெயிட்டை தூக்கிட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு மசிலே இல்லைன்னா இவனுக்கு இன்ஜுரி ஆக ஆரம்பிக்கும். இன்ஜுரி ஆச்சுன்னா அந்த வேலையை நான் தான் பார்க்கணும், அதனால இவனுக்கு கொஞ்சம் மசிலை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மசில் ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, நீ ப்ரோட்டீனே சாப்பிடலனாலும் மசில் ஸ்டோர் ஆகும். சரி, நான் கேட்ட கேள்வியே நான் மறந்துட்டேன். சரி, புரோட்டீன் சாப்பிட்டாதான் மசில் வளருமான்னு கேட்டீங்க. புரோட்டீன் சாப்பிட்டாதான் மசில் வளரும், மசில் நீ ஒர்க் பண்ணாதான் அந்த மசில் உனக்கு ஸ்டோர் ஆகும். எஸ். இப்போ என் கேள்வி என்னன்னா, இப்போ நான் வந்து நல்லா போறேங்க, ஜிம்முக்கு போறேன், ஒர்க் அவுட் பண்றேன், மசில் வருது, ஆனா ஒரு இன்ஜுரி ஆயிடுது. இன்ஜுரி ஆன உடனே நான் என்ன பண்றேன், சரி நமக்கு தான் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன். நான் ரெஸ்ட் எடுக்கிற பீரியட்ல நான் க்ரோத் பண்ணேன், என்னோட அந்த ப்ராக்ரெஷன் இருக்குல்ல அது எல்லாமே போயிடுது. அப்புறம் ஒரு மோட்டிவேஷன் வர மாட்டேங்குது, திருப்பியும் 7 இருந்து ஆரம்பிக்கணுமா, அந்த ஒரு ஜோன் போயிடுது. எஸ். இப்போ அதான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ உங்களோட நம்ம எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி டைப்பை மாற்றுறது தான். ஓகே, பாடி டைப்புன்றது பார்த்தீங்கன்னா நம்ம சொமட்டோ டைப்புன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. எண்டோமாஃப், எக்டோமாஃப், மீசோமாஃப் அப்படின்றது இருக்கும். ஓகே, அதாவது ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நிறையா சாப்பிடுவான் ஆனால் ஆள் ஒல்லியாகவே இருப்பான். இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை பார்க்க தான் செய்வான், டமால் வெயிட் போட்டுருவான். ஓகே, இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் என் உடம்பு நல்லா மஸ்குலராக நல்லா ஃபிட்டாக இருப்போம்பா அப்படின்ற இந்த மாதிரி பசங்கள்லாம் நீங்கள் ஸ்கூலில் நிறையா பார்த்துருப்பீங்க. எக்ஸசைஸ் பண்ணாமல் நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க. ஓகே, அந்த உள்ளே இருக்கவங்க கிட்ட போயிட்டு உன் கோல் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா எனக்கு அவனை மாதிரி நான் சாப்பாடை பார்த்தே குண்டாகணும் அப்படின்னு நினைப்பான். இவனை பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சாப்பிட்டாலும் வெயிட்டே போடக்கூடாது, அவனை மாதிரி ஆகணும் அப்படின்வான். ஆனால் 2 பேரோட கோல்மே என்ன பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்கான் பாருங்க, அவனோட கோல் தான் மீசோமாஃப், இவனை மாதிரி ஆகணும் அப்படின்றது தான். இந்த மாதிரி உங்கள் பாடியை மாற்றுறதுக்காக தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் யூஸ்வலாக ஜென்ரலாகவே. இப்போது இந்த மாதிரி மாற்றுறதுக்கு ஒரு டைம் பீரியட் எடுக்கும். ஓகே, கம்ப்ளீட்டாக மாற்ற முடியாது. உங்கள் பாடி வந்து ஓரளவுக்கு அந்த மாதிரி மீசோமாஃபாக மாறுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். மினிமம் ஒரு 2 to 3 years ஆகும். ஓகே, 3 years நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, திடீர்னு நீங்கள் வந்து எக்ஸசைஸை விட்டுட்டீங்க. விட்டதுக்கு அப்புறம் அப்போ உங்கள் பிரெயின் என்ன நினைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி நம்ம வெயிட் பண்ணுவோம், இவன் திரும்ப வெயிட்டை தூக்குவான், ஓகே வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியே இருப்பான். ஓகே, திடீர்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணும், வெயிட்டை தூக்க இவன் பழைய கேஸ் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பழைய ரேஞ்சுக்கு போக ஆரம்பிச்சோம். ஓகே, அதே தான் இப்போ நீங்கள் கேட்குறது. நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஒரு இன்ஜுரி ஆகுது, இன்ஜுரி ஆனவுடனே பெரிய கேப்பாக விட்றீங்க, கேப்பை விட்ட உடனே திரும்ப நீங்கள் போயிட்டு வெயிட்டை தூக்கும்போது திரும்ப A1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றீங்க. அதே Aலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் பண்ணியிருக்கீங்க, எதனால் இன்ஜுரி ஆகுது அப்படின்றத அந்த இன்ஜுரியை நீங்கள் ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ண பார்க்கணும். ஓகே, அந்த இன்ஜுரி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க பாருங்கள், அதுவே தப்பு தான். இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல ரீஹேப் பண்ணணும். ஓகே, ரெஸ்ட் எடுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ஒரு இன்ஜுரி ஆகிடுனா நீங்கள் அன்றைக்கி நீங்கள் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கடுத்து அது எதனால் இன்ஜுரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெயினர்கிட்டையோ இல்லை கட்டி உங்கள் ஃபிசியோகிட்டையோ நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அந்த ரீஹேபை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ரீஹேபை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அந்த ரீஹேபை நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்லேருந்து நீங்கள் மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டி இன்ஜுரி ஆகுதுன்னு சொல்லிட்டு டமாண்டு 1 மாதம் லீவ் போட்டுருவீங்க. அதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு. 1 மாசம்ன்றது 3 மாசம் ஆயிடுது, 3 மாசங்கிறது 8 மாசம் ஆகி 8 மாசங்கிறது அப்படியே காணாம. ஓகே, இப்போ ஃபார் சே இன்னைக்கு நான் வந்து நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி
ஒரு வாரத்திலே 3 மணி நேரம் நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே மோர் தென் சஃபிஷியன்ட் ஃபார் அ டெய்லி லைஃப் ஸ்டைல் ஏன்னா நார்மல் செடென்ட்ரியாக இருக்கவனுக்கு 3 மணி நேரம் ஒரு வாரத்தில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே போதும்னு சொல்கிறீங்க. இப்போ இதை தாண்டி நான் வந்து ஓடுறேன், குதிக்கிறேன், தாவறேன், இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறேன்னா அது இதுக்கு ஹெல்ப் பண்ணுமா? எது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இதுக்கும் கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்டான வேரியேஷன் இருக்கு. அப்படி இல்லை. இப்போ நான் வந்து டெய்லி நான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணிட்டு போகலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன நினச்சி தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் என்னோட ஒர்க் அவுட்ன்றது பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு 2 நாள் நான் பண்ணுவேன். நான் ஹை இன்டென்சிட்டியாக நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன். நல்லா ஸ்லோ டெம்போவில் ஒர்க் அவுட்ன்றது பார்த்தீங்கன்னா அது 2 தான். அந்த 2 நாள் மட்டும்தான் நான் பண்ணுவேன். ஓகேங்களா, இன்னைக்கு மண்டே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 to 3 days கேப் போடுவேன். திரும்ப ஒரு நாள் பண்ணுவேன். திரும்ப அதே மாதிரி 2 to 3 days கேப் போடுவேன். இது பண்ணுவேன். இதுதான். பட் ஆனால் நடுவில் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் அது வந்து எனக்கு ஃபிசிக்கல் ரெக்கவரி டே அப்படின்ற ப்ராசஸில் நான் வந்து ஏதோ ஒரு சும்மா ராக் கிளைம்பிங் போகிறது, இல்லை கட்டி பார்க் அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ புதுசாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்கலாமே, போர் அடிக்கதே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக தான் பண்ணும்போது தவிர நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. நாங்கள் போகிறேன்னா போயிட்டு கொஞ்சம் ஜாலியாக பண்ணிட்டு வருவேன், அவ்வளோதானே தவிர அந்த இடத்துல நான் புஷ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நான் புஷ் பண்ணி எனக்கு இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன் பாருங்க, அப்போ தான் அது எனக்கு ஓவர் ட்ரைனிங் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் எனக்கு இன்ஜுரி கிரியேட் பண்ணும். சூப்பர், வெரி குட். ஸோ இப்போ நான் வந்து நான் வந்து தினமும் பேட்மிண்டன் விளையாடுறேங்க. பேட்மிண்டன் விளையாண்டு நான் வெயிட் லாஸ் பண்ணணும், இதுதான் என் கோல்னு சொல்லிட்டே பேட்மிண்டனுக்கு நிறைய பேர் வராங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, பேட்மிண்டனே ரொம்ப இன்ஜூரி இருக்க ஒரு கேம் தான். ஏன்னா நான் வந்து பேட்மிண்டன் போனாலே எனக்கு செம்மையா கால் வலி வந்துடும். இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இப்போ பேட்மிண்டன் மட்டும் விளையாண்டு வெயிட் லாஸ் பண்ணி டயட்ல இருக்காங்கல்ல, பேட்மிண்டனே ஒரு ஜிம் மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியா எடுத்துக்கிறாங்கல்ல, இப்போ அது கரெக்டான ஒரு மெத்தட் டு ஃபாலோ வெயிட் லாஸான்னு கேட்குறேன். இல்லை, கண்டிப்பாக நான் இல்லை. ஏன்னா பேட்மிண்டன் இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பயங்கரமாக இன்ஜுரி ஆகக்கூடிய ஒரு ஸ்போர்ட்னா பேட்மிண்டன் அண்ட் பிக்கிள் பால் தான் நான் சொல்லுவேன். ஓகே, ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா அதில் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸே தெரியாது, வெயிட்டே தெரியாதுனால நீங்கள் ஃபுல் ஃபோர்ஸை ஜென்ரேட் பண்ணுவீங்க, டமால் அடிப்பீங்க. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற ஆட்கள் எல்லாரையுமே சட்டையை கழட்டி நிற்க வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே ஸ்ட்ரைட்டாக நிற்க மாட்டாங்க, இப்படி கோணலாக தான் நிற்பாங்க. அவங்க போஸ்டரே இப்படி தான் இருக்கும். ஒரு கையை மட்டும் தூக்கி அடிச்சு ஒரு சைடு மட்டும் அதிகமாக ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும், ஒரு சைடு மசில்லாம் அப்படியே அண்டர் ஆக்டிவ்ல இருக்கும். ஓகே, அவங்க பாடியே கோனில் தான் இருக்கும். இது அவங்களுக்கு இப்போதைக்கு எதுவும் பண்ணாது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் பாடி டைப்பை பேஸ் பண்ணது. ஓகேங்களா, ஒரு சில பாடி வந்து சீக்கிரமாக அது உடனே இன்ஜுரியை காமிக்கும், ஒரு சில பாடிக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்ஜுரி காமிக்கும். ஆனால் இன்ஜுரின்றதை கண்டிப்பாக காமிக்கும். ஓகேங்களா, அதனால தான் எல்லா பேட்மிண்டன் பிளேயர்ஸும் சரி, எல்லா பிக்கிள் பால் பிளேயர்ஸ், டென்னிஸ் பிளேயர்ஸ், நீங்கள் யாரை எடுத்தாலும் எல்லாருமே ஃபிட்னஸ்ன்னு ஒன்று தனியாக பண்ணுறாங்க. ஃபிட்னஸ்ன்னு ஒன்று பண்ணி அதில் வந்து அவங்க ரீஹேப் எக்ஸசைஸ் நிறையா பண்ணுவாங்க. ஸோ நான் ரைட்டில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, அப்போ நான் லெஃப்ட்லேயும் நான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. இதை வந்து நான் எக்ஸசைஸில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எக்ஸசைஸில் எனக்கு எந்தெந்த மசில்லாம் இப்போது யூஸ்வலாக நம்ம உடம்பே பார்த்தீங்கன்னா ஒரு மசில் டைட்டாக இருக்குன்னா இன்னொரு மசில் வீக் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, இது ஓவர் ஆக்டிவ் அண்டர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அப்போ வீக் ஆகிட்டு வருது பாருங்க மசில்லாம், அந்த மசிலை எல்லாத்தையுமே ஜிம்மில் போயிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது இப்போ என்னால் ரைட்டில் வந்து என்னால் ஒரு 10 கிலோ தூக்கி போட முடியும், ஆனால் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 கிலோ தான் தூக்கி போட முடியும். அப்படின்ற பட்சத்தில் அப்போ நான் லெஃப்ட்டில் 10 கிலோ நான் போட்டேன்னா அப்போ ரைட்டில் என்னால் எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிலோ போட முடியும். கரெக்டுங்களா? அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நான் எனக்கு ஆப்போசிட் சைடை ட்ரெயின் பண்ணும்போது எனக்கு இந்த சைடில் எனக்கு ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிறாங்க. ஆமாம், இதெல்லாம் கேட்கும்போது ஆமாம் டாக்டர் நான் வந்து அந்த இது பேர் என்னது, கை இப்படி பண்ணுவோமே, பைசெப்ஸ் கர்ல் பண்ணும்போது ஒரு கை டக்குன்னு வந்துடும், இன்னொரு கை அப்படின்னு ஆடிட்டு வரும். இந்த மாதிரி ஒரு இது வந்து அது எல்லாருக்குமே அது இருக்கும். ஓகேங்களா, அந்த டிஃப்ரென்ஸ்ன்றது ஒரு 10% இருக்குது. ஓகே, நார்மல். ஓகேங்களா, இன்கேஸ் இந்த கையில் என்னால் 10 ரெப் பண்ண முடியுது, இதில் என்னால் 9 ரெப் தான் பண்ண முடியுதுன்னா ஓகே, இதில் 10 ரெப் பண்ண முடியுது, இதில் 4 ரெப் தான் பண்ண முடியுதுன்னா அது தப்பு. ஓகேங்களா, அந்த மாதிரி தான். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு ட்ரைனர்ஸை நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா அவங்க கரெக்டாக ப்ரோக்ராம் டிசைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கரெக்டான ட்ரைனர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புல்ஸையை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ப்ளீஸ் கான்டாக்ட் புல்ஸை. ஹி ஹேஸ் அ வெரி குட் டீம். அண்ட் சஷி பற்றி ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, அவ்வளோ படிச்சிருக்காரு. எனக்கு வந்து
ஒரு ஒரு பெரிய இவ்வளோ சர்டிஃபிகேட் வச்சிருக்காரு, இவ்வளோ படிச்சு இருக்கீங்களா அப்படின்றதே எனக்கு ஆச்சரியம் தான். அது தாண்டி தமிழ்நாட்டில் ட்ரைனர்ஸை டீச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து நீங்கள் சொல்லி தான் தெரியும். அது இவர் டீச் பண்ணுறாருன்றதே எனக்கு ஆச்சரியமாக தான். அது என்னோட ஓன் கம்பெனின்னு கிடையாது, ஆக்ட் ஃபிட் அப்படின்னு ஒரு அகாடமி இருக்குது. அவங்க கொடுத்து அவங்களோட புண்ணியத்தில் நான் அங்கே ஒரு ஃபேக்கல்ட்டியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நாலேஜ் அவ்வளோ நாலேஜபிளான பர்சன். ஸோ டூ கான்டாக்ட் தெம். அண்ட் எனக்கு தெரியும் உங்களோட பர்சனலாக நீங்கள் ட்ரைன் பண்ணுற எல்லாருக்குமே என்ன மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஒரு ரிசல்ட்டுக்கும் நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டட் ஆகி சொல்லுவீங்கன்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரிசல்ட் நீங்கள் எல்லாருமே பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நான் ரிசல்ட்டுன்னு சொல்லும் போது ஓகே இவர்கிட்ட போனால் இவர்கிட்ட வந்து ஒரு 6 packs வந்துடும், 7 packs வந்துடும். சத்தியமாக அது கிடையாது. லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகும். ஃபாஸ்டே எனக்கு இந்த கால் வலி வந்து ஒரு 8 எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 இயர்ஸாக இருக்குது எனக்கு இந்த கால் வலி. ஆனால் நான் இப்போ கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. முன்னாடி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நான் அப்போது தினமும் ஜிம் வருவேன், ஆனால் தினமும் ஹீல்ஸும் போடுவேன். ஷூட் அப்போ ஹீல்ஸும் போடுவேன், கால் செம்மையாக வலிக்கும். பட் ஆனால் அந்த டைமில் அந்த ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் நான் கண்டினியூஸாக பண்ணும்போது எனக்கு அந்த கால் வலியே தெரியல. அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஸோ உங்களோட ட்ரைனிங் எனக்கு புரிஞ்ச வரையும் இட்ஸ் நாட் அபவுட் லுக்கிங் ஃபிட், இட்ஸ் அபவுட் பீயிங் ஃபிட் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஸோ இப்போ வந்து சும்மா ஒரு கம்பெனி எடுத்துக்கிறோம், இல்லை சும்மா நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறனாலே அதுக்கு பயங்கரமான ப்ரொமோஷன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் சரி யூடியூப்லேயும் சரி, நான் இது பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் இதை வாங்குங்க, இது நல்லா இருக்குது, அது வாங்குங்கன்னு அத்தனை பேர் சொல்கிறாங்க. இப்போ உங்கள் கம்பெனின்னு ஒன்று இருக்குது, உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் ஏதாவது ப்ரொமோஷன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? நான் ப்ரொமோஷன் ஏன்னா என்னோடய கம்பெனியை செட் பண்ணுறதுக்கே எனக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஓகேயா? ஸோ எனக்கு வந்து கிளைண்ட்ஸ் வந்து எனக்கு மோஸ்ட்லி அப்ராடில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே அப்ராட் செட்டில் அப்படின்னு கிடையாது, இங்கே வருவாங்க, இங்கேருந்து அங்கே போவாங்க, அந்த மாதிரி கிளைண்ட்ஸ். ஸோ அவங்க எல்லாருமே நான் பர்சனலாக நான் வந்து அசஸ்மெண்ட் எடுத்து நான் ப்ரோக்ராம் டிசைன் பண்ணி அந்த மாதிரி தான் இது பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆன்லைன் எடுக்கிறதே எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது, எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு டெக்னிக் ஒன்று கண்டுபிடிச்சேன். ஓகே இப்படி பண்ணலாமே, இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கிளைண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நான் ப்ரொமோஷன் பண்ணி நான் கிளைண்ட்ஸை நான் கொண்டு வரணும் அப்படின்னு எதுவும் பண்ணதில்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் மூலமாக வந்தவங்க மட்டும்தான். ஓகே எஸ் ஓகேங்களா. நான் என்னோட இதில் கூட என் ஃப்ரீ ஸ்லாட் இருக்குது, இந்த ட்ரைனிங் வாங்க, என்கிட்ட ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி நான் எதுவுமே போட்டிருக்க மாட்டேன். என்னோட இன்ஸ்டாவில் கூட பார்த்தீங்கன்னா நான் எதில் என்னோட வாட்ஸ்அப்லையும் சரி எதுலையும் போட மாட்டேன். எனக்கு தேவை என்கிட்ட வர கிளைண்ட்ஸ் அவங்க மூலமாக ரெஃபரல் வருது, அந்த மாதிரி மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. சரி ஓகே இப்போ தான் இது நல்லா போகுது, இப்போ கிளைண்ட்ஸ் நிறைய இன்னும் வந்திருக்காங்க அப்படின்றதுனால சரி ஓகே இப்போ நம்ம கீழே ஒரு டீம் ஒன்று பில்டப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்குன்ட்டு ஒரு செலக்டிவான ட்ரைனர்ஸ் மட்டும் தான் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நிறைய பேர் இருந்தாலும் ரொம்ப செலக்டிவாக ட்ரைனர்ஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும் ட்ரெயின் பண்ணி அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத சொல்லி கொடுத்து கொஞ்சம் இப்போ போய்கிட்டு இருக்குது, நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. பார்ப்போம், இது நல்லா போச்சுன்னா அதுக்கு அடுத்து தான் ப்ரொமோஷன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன் வீடியோவே. இந்த ப்ரொமோஷன்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட் பண்ண ப்ரொமோஷன்ஸ் பண்ணி முன்னேறி போங்க. கங்க்ராச்சுலேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கம்பெனிக்கும் உங்களோட டீமுக்கும். மோஸ்ட் நாலேஜபிள் பர்சன், எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த நிறைய பேரில் மோஸ்ட் நாலேஜபிள் பர்சன். ஐ விஷ் யூ அ வெரி குட் லக். இப்போது எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க, பட் நான் நிறைய யூடியூப்ஸில் பார்க்குறேன், இன்ஸ்டாகிராம்ஸில் பார்க்குறேன். இந்த 15 மினிட்ஸ் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்ம்ஸ் அப்படி வந்துடும். 20 மினிட்ஸ் நீங்கள் தினமும் அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் வந்துடும். 25 மினிட்ஸ் தினமும் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளூட்ஸ் வந்துடும் அப்படி சொல்கிறாங்கல்ல. அந்த மாதிரிலாம் இன்னும் இருக்காங்க, நான் பார்க்குறேனே. அப்புறமேட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஒரு சில பைத்தியக்காரங்க இருந்தாங்க அந்த மாதிரி, ஓகேங்களா. அவங்களும் இப்போ பார்த்தீங்கன்னா ChatGPT இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க நான் நினைக்கிறேன், அப்கிரேட் ஆகிட்டாங்க. ஓகே. ஸோ அதான் இப்போது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு உங்களை என்கேஜ் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே நம்ம பண்ணி உட்காந்து பார்ப்பீங்கல்ல, வீட்டிலே இருந்து தானே பண்ண போகிறோம், சரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தானே அப்படின்னு பண்ணுவீங்க. அதில் ரிசல்ட் வருமா வராதா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஒரு சிலருக்கு வரலாம், வராமலும் போகலாம். டிபெண்ட்ஸ் ஆன் பாடி டைப். எஸ், அதை சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலவங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நான் இது வரலன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவன் அதை எடுத்துட்டு வந்து போட்டு காமிச்சு இவனுக்கு வந்திருக்கு, அப்போ உனக்கு வரலன்னா உன்னோட பிரச்சனை, நீ தப்பா பண்ணியிருக்க அப்படின்னு நம்மளே அடிப்பாங்க. ஆனால் பண்ணவங்க சொல்கிறவங்க யாருமே பார்த்தீங்கன்னா அந்த பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒழுங்கா ஜிம்ல போயிட்டு ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க. சி கைஸ், ஏமாத்துறாங்க, உங்களை எல்லாரும் ஏமாத்துறாங்க. இப்போயே தெளிவாயிடுங்க. 6 packs எல்லாம் வீட்டில் உட்காந்து பண்ண முடியுமான்னு கேட்டால் ப்ராபப்ளி சம் பாடி டைப்ஸ்க்கு தே மைட் ஹேவ் அச்சீவ்.
பட் நாட் எல்லாராலையும் அதை அப்படி பண்ண இல்லைங்க. முடியாது. நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு ப்ரோக்ராமை டிசைன் பண்ணணுங்க. ஓகே, டிசைன் ஒவ்வொரு பாடி டைப்புக்கு ஒவ்வொரு மாதிரி ப்ரோக்ராம் வேலை செய்யும். ஓகே, அந்த ப்ரோக்ராமை நீங்கள் செஞ்சு அந்த ப்ரோக்ராம் வந்து ஃபஸ்ட்டு அடாப்ட் ஆகணும் உங்கள் உடம்புக்கு. அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் அது ப்ராக்ரஸே பண்ண முடியும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இப்போ நிறைய பாடி பில்டர்ஸ் நிறைய ட்ரெயினர்ஸே இதான் நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து சோர்னஸ் இல்லைன்னா எனக்கு மசில் வளரல, அப்போ இன்றைக்கி நான் ஒரு பைசப்ஸ்க்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது பைசப்ஸ்க்கு நான் வேற ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், அப்போ தான் மசில் வளரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஒரு எக்ஸசைஸ் பண்ணி மசில் வந்து பழகினதுக்கு அப்புறம் தான் அதை உங்களால் ப்ராக்ரஸே பண்ண முடியும். ஓகேங்களா? ஜிம்முக்கு தான் போகணும் கைஸ், ஜிம்முக்கு போங்க, ட்ரைனர்ஸ் இருக்காங்க, ட்ரைனர்ஸ் பார்த்துப்பாங்க, எதுனாலும் ட்ரைனர்ஸ் கிட்ட போய் கற்றுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து நான் இன்னொன்று என்ன வச்சுருந்தேன்னா, இப்போ ஃபார்ஸே நான் இன்னைக்கு ஜிம்முக்கு போகிறேன், நாளைக்கு வந்து எனக்கு 6 பேக்ஸ் வந்துச்சு சார். 6 பேக்ஸ் வந்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு 10 பேரை ட்ரெயின் பண்ணுறேன். இது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அவன் கிடச்சாண்டா ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 4 பேரை ட்ரெயின் பண்ணுறேன். அது எப்படி? இந்த மாதிரி தான் பல பேர் இருக்காங்க. இப்போ இருக்க ட்ரெயினர்ஸ், நானே ஒரு காலத்தில் அப்படி தாங்க இருந்தேன். மோஸ்ட் ஆஃப் த ட்ரெயினர்ஸ் அப்படி தாங்க. நான் மோஸ்ட் ஆஃப் த நிறைய ட்ரெயினர்ஸ் அப்படி தான். ஓகேங்களா? நான் உடம்புல ரிசல்ட் வந்த உடனே நான் ட்ரெயினர் ஆகிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் சார் என் பிளானே. எனக்கு என்ன தெரியுமா, இஃப் இன் கேஸ் வந்து இது ஒர்க் அவுட் ஆகலை, ஒரு ஃபியூச்சர் பிளான், ஒரு செகண்ட் பிளான்னு வச்சுப்போமே. செகண்ட் பிளான் என்னன்னா, ஜிம்முக்கு போகிறேன், வெயிட் போடுறேன், மசில் போடுறேன், 6 பேக்ஸ் வைக்கிறேன், அடுத்து ட்ரைனர் ஆயிடுறேன். ஒரு சில ஜிம்லாம் இருக்குங்க. ஜிம்மே ஒருத்தன் ரெகுலராக ஜிம்முக்கு வந்துட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நீ பேசாமல் இங்கே ட்ரெயினராக வந்துடுப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு. இன்னும் அந்த மாதிரி ஒரு சில ஜிம் நான் கேள்விப்படுறேன். ஆனால் உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரெயினர்ஸ் அப்படி தான் வந்தோம். ஓகேங்களா? அதுலேருந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சரி தன்னை அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக பல விஷயங்கள் கற்றுக்குறாங்க. பல விஷயங்கள் கற்றுக்கிட்டு தன்னை அப்கிரேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு வராங்க. அதான் இப்போ எக்ஸசைஸ் சொல்லித்தரத்துக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நான் வந்து சும்மா நான் எனக்கு எக்ஸசைஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். எனக்கு நான் எக்ஸசைஸ் சொல்லித்தரத்துக்கு எனக்கு நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். ஓகே, நான் கொஞ்ச நாள் நான் பண்ணியிருக்கேன். சரி, நான் எக்ஸாம்பிள் நான் புஷ்அப்ஸ் பண்ணுறேன். புஷ்அப்ஸ் எனக்கு எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா புஷ்அப்ஸ் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணும்போது கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருப்பேன். அப்போ ஒருத்தர் கஷ்டப்படுறேன்னா அவனை எப்படி கஷ்டப்படாமல் பண்ண வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, நீ இந்த மாதிரிலாம் பண்ணனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ப்பா, நான் இந்த மாதிரி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சொல்லித்தரலாம். பட் ஆனால் அந்த புஷ்அப்ஸ் வந்து உடம்புக்கு செட் ஆகுமா அப்படின்றதுக்கு தான் நாலேஜ் தேவை. அந்த நாலேஜ் வந்து ஒரு சிலர் வளர்த்துக்கிறாங்க, ஒரு சிலர் அந்த குண்டு சட்டிலேயே குதிரையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டுறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன பசங்க நான் சொன்ன பாருங்க, அந்த 18 வயசுலேருந்து அந்த 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க ட்ரெயின் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். நானே ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சிட்டு இந்த மாதிரி பசங்களாம் ட்ரெயின் பண்ணிட்டு நல்ல ரிசல்ட் வருது, அப்போ நம்ம தான் வேர்ல்டு பெஸ்ட் ட்ரெயினர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு, நம்ம எந்த ட்ரைனிங் கொடுத்தாலும் நல்ல ரிசல்ட் வருது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்போது தான் தெரிய வந்துச்சு, ஓகே இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வர ஆரம்பிச்சு. ஸோ நிறைய பேர் இதுக்காக கற்றுக்கிட்டு வரவங்களும் பல பேர் இருக்காங்க. ஸோ எப்போவுமே கற்றுக்கிட்டு வரவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி எந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் அவங்கள வந்து நொடி ப்ரொமோஷன் பண்ணுறேன் நான் அவனுக்கு. அப்பா கரெக்டான நாள் தான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ரெஸ்பெக்ட் பண்ணி வந்து நம்ம அவங்க வாழ்க்கை வந்து முன்னேறணும்னு நம்மளால நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் திறமையே இல்லாத இந்த ஃபீல்டுன்னு இல்லை, முக்கால்வாசி ஃபீல்டில் வந்து திறமையே இல்லாத ஆட்களுக்கு ஈஸியாக ஒரு இடம் கிடச்சிரும். எனக்குமே படித்து ஒருத்தவங்க அதுக்கு முன்னேறணும், அதில் ஒன்று கற்றுக்கிட்டு அப்கிரேட் பண்ணிவிட்டு நான் முன்னாடி வரணும்னு நினைக்கிறவனுக்கு பெருசாக ஒன்றும் கிடைக்காது கைஸ், கிடைக்காது, நடக்காது. அதனால இந்த தடவையாவது நடக்க வைக்க முயற்சி பண்ணும், அவ்வளோதான். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இட்ஸ் இஸ் வெரி குட் டாக் வித் சசி. இது ஆக்சுவலாக நான் சொல்லணும், எனக்காக கொஸ்டின் கேட்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கு அடுத்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் இதுக்கு அடுத்து, ஏன்னா மோஸ்ட்லி இருக்க கொஸ்டின்ஸ் இதுதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே கொஸ்டின்ஸ் கேளுங்க. அந்த கொஸ்டின்ஸ் திரும்ப நிறையா வச்சு கேட்குறேன். ஒரு சில சின்னதான ஒரு ஃபிட்னஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் தனியாகவே நான் உங்களுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, see you, கனெக்ட்லேயே இருங்க, பல விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். ஓகே, பாய்.